அழாதம்மா. பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க என்கிட்ட. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டீங்கல்ல. இல்ல அண்ணா, இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கல. பொய் சொல்லாதீங்க அத்தை, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன அண்ணா, என்ன பேசுற நீ? உங்க மனசை தட்டு சொல்லுங்க, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? அண்ணா, ஏன் அத்தை, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யார நம்புறதுன்னு தெரியல கடவுளே. அண்ணா, உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழ வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அழகருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு தானமா நான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். ஒரு பாவம் பண்ணாத ஆண்டாளோட வாழ்க்கையை சீரழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிங்கல்ல, அதுக்கு தான் ஆண்டவன் உங்களுக்கு என்ன கூலி கொடுத்தான் பாத்தீங்கல்ல. ஏங்க, அவளே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா, இந்த நேரத்துல இப்படி இறக்கம் இல்லாம பேசுறீங்க? வடிவு, நான் இதை சொல்றதே முக்கியமா உனக்கு தான். அழகர் தப்பு பண்ணலன்னு என்னால சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இந்த தப்ப பண்ணிட்டு நிக்கிறவன் என் மூத்த மகன். அழகர் தப்பு பண்ணதை நினைச்சு ஆண்டாள் எப்படி வேதனையில துடிச்சாலோ அதை விட அதிகமான வேதனைய அண்ணன் இப்ப அனுபவிக்கிறான். ரெண்டு பேருமே என் மகதான். ஆண்டாளுக்கு கெடுதல் பண்ணாங்கிறதுக்காக அவ கஷ்டப்படுறத பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியாது. அண்ணா, அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ அதைத்தான் இப்பவும் சொல்றேன். உனக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை பண்ணு. யாரு சொல்றதையும் நீ காதுல வாங்கிக்காத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் பக்கம் நிப்பம்மா. அக்கா, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. ஏண்டி ஏண்டி இப்படி ஒரு கருத்து பண்ண? உன்னை என் மகளா நினைச்சு தூக்கி வளர்த்தனே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அக்கா அக்கா நீ என் முந்தானை பிடிச்சிட்டு திரிஞ்ச புள்ள நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை பிரிஞ்சு ஏங்கி போயிட்டாலேன்னு உன்னையும் இந்த வீட்டுல வாக்கப்பட வச்சு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டனே. ஆனா நீ என் வாழ்க்கைய பங்கு போட வந்திருக்கேன்னு தெரியாம போச்சு.